not without blood. ரத்தம் இல்லாமல் அல்ல. We have been thinking about this before our communion service on every fasting prayer. ஒவ்வொரு உபவாச ஜெபத்திலும் நாம் இதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். When we speak about the blood of Jesus Christ, we also mean the entire work of Christ at the cross, his suffering, death, resurrection, continuing intercession, and his communion with the believers now and forevermore through that finished work on the cross. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் சிலுவையில் செய்து முடித்த அந்த முழுமையான காரியத்தையே இது குறிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய தொடர்ச்சியான இடைபடுதல், அவரை விசுவாசிக்கிறவர்களோடு அவருக்கு இருக்கிற ஐக்கியம் இன்றும் என்றென்றைக்குமாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த அந்த காரியத்தையே அது காண்பிக்கிறதாக இருக்கிறது. Today, we are going to briefly see the sevenfold application of his blood in our life. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஏழத்தனையான பயன்பாடுகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். Before we go there, I want to briefly tell you how to practically appropriate and apply the blood of Jesus Christ in our life. நாம் அந்த காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக நடைமுறை வாழ்க்கையிலே நாம் அவருடைய இரத்தத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். I want all of you to be prepared to take the communion, drink the blood of Jesus Christ, eat the flesh of Jesus Christ prayerfully. இயேசு கிறிஸ்துவின் அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம் புசித்து அதை பானம் பண்ணுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கும்படி, ஜெபத்தோடு இருக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். How to apply the blood of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் எப்படி பயன்படுத்த முடியும்? We know from the New Testament, Christ is our Passover lamb. புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நம்முடைய அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். It is his blood, not the blood of the Passover lamb, that finally assures us eternal redemption. நமக்கு அந்த நித்திய மீட்பை உறுதி செய்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அல்ல. But to see how to apply the blood of Jesus Christ, let's look at Exodus 12th chapter, where a Passover lamb provided total protection for all the people of Israel. நாம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்கலாம். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் எவ்வாறு பாதுகாப்பை கொடுத்தது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். But the people had to do certain things with the lamb and its blood to ensure that protection. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும்படியாக சில காரியங்களை அந்த இரத்தத்தோடும் அந்த ஆட்டுக்குட்டியோடும் செய்ய வேண்டியதாக இருந்தது. You can read this in verses 21 and 23, but I will read verse 22. Take a bunch of hyssop and dip it in the blood that is in the basin, and touch the lintel and the 2 doorposts with the blood that is in the basin. None of you shall go out of the door of his house until the morning. அந்த யாத்ராகமம் 12:22ஆம் வசனத்திலே, ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Each father of the house had to sacrifice the lamb and catch its blood in a basin. None of it was to be spilled on the ground. But when the blood was in the basin, it did not protect a single person. ஒவ்வொரு குடும்பத்தின் அந்த தகப்பனும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த இரத்தத்தை ஒரு கிண்ணத்திலே எடுத்து அதை தரையில் விழ பண்ணாமல் அந்த கிண்ணத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கிண்ணத்தில் இருக்கிறதான ரத்தம் அது கிண்ணத்தில் இருக்கும் வரைக்கும் ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. But they were required to transfer the blood from the basin to the doors of their homes and to sprinkle it on the lintel and the 2 side posts. அவர்கள் அந்த கிண்ணத்தில் இருக்கும் ரத்தத்தை எடுத்து வாசலின் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் அந்த வாசலின் 2 நிலைக்கால்களிலும் தெளிக்க வேண்டியதாக இருந்தது. But never on the bottom of that frame, the threshold, because no one was ever to walk over the blood.
ஆனால் அந்த ரத்தத்தை வாசற்படியிலே அவர்கள் தெளிக்க கூடாததாக இருந்தது. வாசற்படியை தாண்டி ஒருவரும் அங்கு போகக்கூடாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அதாவது இந்த ரத்தத்து மேல யாரும் நடக்கக்கூடாது. அதனால அந்த நிலையில இருக்கிற அந்த கீழே இருக்கிற ஃப்ரேம்ல தெளிக்க கூடாது. சைட் போஸ்ட் அந்த மேல இருக்கிறது. அது 3 தான். The whole destiny of Israel depended on getting the blood from the basin to the doorpost. அந்த முழு இஸ்ரவேலின் எதிர்காலமும் அந்த கிண்ணத்திலிருந்து எடுத்து தெளிக்கப்பட்டதான ரத்தத்தை சார்ந்திருக்கிறதாக இருந்தது. How were they to do it? அதை அவர்கள் எப்படி செய்தார்கள்? Very simple. They have to take a little bunch of hyssop. It's a common weed, pulumari, that grows everywhere in Israel, and dip the hyssop in the blood in the basin and sprinkle that blood over the door. அது ஒரு மிக எளிமையான காரியம். அந்த ஈசோப்பு கொடுங்கின ஒரு கொத்தை எடுத்து அந்த கிண்ணத்திலே அவர்கள் தோய்த்து அதை அந்த வாசல்களின் நிலைக்கால்களும் தெளிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஈசோப்பு என்கிற செடி பரவலாக எங்கும் விழுகிறதான ஒரு செடியாக அந்த பிரதேசத்தில் இருந்தது. So hyssop, even today it's there. The hyssop was a very humble and unimportant plant, but it became essential to the salvation of Israel. அந்த ஈசோப்பு எளிமையான ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு செடியாக இருந்தது. ஆனால் அங்கு இஸ்ரவேலின் ரட்சிப்புக்கு அந்த ஈசோப்பு மிகவும் பயனுள்ள ஒரு செடியாக அங்கு இருந்தது. And then the other condition is, when this blood had been sprinkled on the door, you have to stay inside your house. If you get outside the blood, you are not protected. So there is perfect protection in the blood only for the obedient. அங்கு அந்த ரத்தம் அந்த வாசல் நிலைக்கால்களிலே கதவிலே தெளிக்கப்பட்ட பின்பாடு அவர்கள் வீட்டிற்குள்ளே தரித்திருக்க வேண்டும். அவர்கள் வெளியே வருவார்களானால் அந்த ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்காது. அங்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மாத்திரமே ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு அங்கு கிடைக்கிறதாக இருந்தது. So just as Israel did, we too have to get the blood from the basin to the place where we live, then we are protected. அங்கு எவ்வாறு இஸ்ரவேலர்கள் செய்தார்களோ அதே காரியத்தை இன்றும் நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த கிண்ணத்தில் இருக்கிறதான ரத்தத்தை எடுத்து நாம் வசிக்கிற இடங்களிலே நாம் தெளிக்க வேண்டியதாக இருக்கிறது. How do we get the blood from the basin? Because blood of Jesus Christ was shed 2000 years ago. It is in some basin, historical basin. How do we get that from that basin to the place where we are living today? What is our hyssop? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 2000 வருடங்களுக்கு முன்பாக சிந்தப்பட்டது. அந்த கிண்ணத்தில் இருக்கிறதான ரத்தத்தை நாம் எடுத்து எப்படி தெளிக்க முடியும்? அந்த ஈசோப்பு என்றால் என்ன? Please turn to Revelation 12:11. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். Here there is a great end time conflict. The victory goes to God and unto his people. இங்கு இந்த வசனத்திலே அந்த இறுதி காலத்தில் நடக்கிறதான ஒரு யுத்தத்தை அங்கு காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் அங்கு ஜெயம் கிடைக்கிறதாக இருக்கிறது. This passage describes how the people of God on earth played their part in obtaining that victory. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம் தேவன் இந்த பூமியில் இருந்ததான தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஜெயத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை எப்படி செய்தார்கள் என்பது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. They have conquered him, Satan, by the blood of the Lamb and by the word of their testimony, for they loved not their lives even unto death. மரணம் நேரிடுகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. So what does it mean to overcome Satan? By the blood of the Lamb and by the word of our testimony. இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் நம்முடைய சாட்சியின் வார்த்தைகளினாலும் சத்ருவை எப்படி மேற்கொள்ள முடியும்? First, I invite you to say it after me in English, and then when Brother Stanley says, those who want to say this in Tamil, you can say. Those who want to say this in English, you can open the mic and repeat after me. We overcome Satan when we testify personally to what the word of God says
What the word of God is. Word of God. Amen. The blood of Jesus does for us. The The blood of Jesus. Others can open and say that in Tamil. தமிழில நாம் சொல்லலாம், இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது என்பதை நமக்கு என்ன செய்கிறது என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்வதை தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்வதை நாம் தனிப்பட்ட முறையில் சாட்சி பகரும் பொழுது நாம் தனிப்பட்ட முறையில் சாட்சி பகரும் பொழுது சாத்தானை நாம் மேற்கொள்கிறோம். சாத்தானை நாம் மேற்கொள்கிறோம். ஆமென். இதுதான் ரகசியம் சகோதரனே, சகோதரியே. இயேசுவின் ரத்தம் என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில என்ன செய்யுது என்பதை நாம் வாயை திறந்து அறிக்கை செய்யும் போது, ஜெபத்துல, மற்றவர்களிடத்துல, ஐக்கியத்துல அறிக்கை செய்யும் போது, அந்த அறிக்கையில தான் நாம் அந்த ரத்தத்தை தெளிக்க ஆரம்பிக்கிறோம். When we are confessing with our mouth, which is a simple thing, it's like a hyssop, but when we use our mouth to declare the power of the blood of Jesus Christ, we are sprinkling the blood of Jesus Christ. நாம் நம்முடைய அந்த வார்த்தையினாலே இயேசுவின் வார்த்தைகளை நாம் அறிக்கையிடுகிற பொழுது, அந்த எளிமையான யூசோப்பை போன்று நாம் அறிக்கையிடுகிற பொழுது இயேசுவின் ரத்தத்தை நாம் விசுவாசத்தில் தெளிக்கிறவர்களாக இருக்கிறோம். Our word of testimony, it's a very simple thing, but it is our protection. நம்முடைய சாட்சியின் வார்த்தைகள் மிகவும் எளிமையான ஒன்று, ஆனால் அதுதான் நம்முடைய மிகவும் முழுமையான பாதுகாப்பு. Obviously, you cannot testify as to what the word of God says about the blood of Jesus Christ unless you know what the word of God says. இயேசுவின் ரத்தத்தை குறித்து வார்த்தையாகிய தேவன் சொல்வதை நாம் அறியாதவரை வார்த்தையை குறித்து நம்மால் சாட்சி பகர முடியாது. So today we are going to learn 7-fold application of the blood of Jesus Christ from God's word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் அந்த ஏழத்தனையான பலன்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எப்படி 7 விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய இரத்தத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளலாம், அவருடைய இரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே தெளிக்கலாம் என்பதை வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். New Testament reveals 7 major ways that the blood of Jesus Christ works for us. புதிய ஏற்பாடு நமக்கு வெளிப்படுத்துகிறது 7 விதமான அந்த முக்கியமான வழிகளிலே இயேசுவின் ரத்தம் நமக்காக வேலை செய்வதை குறித்து. Amen. I'll mention these very quickly today. இதை நான் இன்றைக்கு மிகவும் சீக்கிரமாக உங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். Number 1, redemption. முதலாவது மீட்பு. Ephesians 1:7 says, in him we have redemption. Redemption means being bought back from the hands of the devil. அந்த எபேசியர் 1:7 சொல்லுகிறது, ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே சத்துருவின் கைகளில் இருந்து நம்மை மீட்டுக் கொண்டார். Jesus brought us back with his blood. இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். Can somebody read 1 Peter 1st chapter verses 18 and 19? 1 பேதுரு 1:18-19 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களால் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. Amen. Amen. Jesus was without original sin. He was without spot. He was without personal sin. And we have been redeemed by his blemishless, spotless Lamb of God and his blood. இயேசு பாவம் இல்லாதவராக இருந்தார், அவர் குற்றம் இல்லாதவராக இருந்தார், தனிப்பட்ட பாவம் அவரிடத்தில் ஒன்றுமில்லை. அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். Amen. Psalm 107:2 says, let the redeemed of the Lord say so, whom he has redeemed from trouble.
சங்கீதம் 107:2 சொல்லுகிறது, கர்த்தரால் சத்ருவின் கைகளுக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்வார்களாக என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கர்த்தருடைய கையினால நீங்க மீட்கப்பட்டிருந்தால் அப்படி சொல்ல வேண்டும். If you are redeemed, what do we have to do about it? We have to say so. நாம் மீட்கப்பட்டிருந்தால் அதை நாம் அங்கு சொல்ல வேண்டும். It is your confession, it is your testimony that makes it work for you. அது நம்முடைய அறிக்கை, அது நம்முடைய சாட்சி. அப்படி சொல்லும் பொழுது அது நமக்காக வேலை செய்கிறதாக இருக்கிறது. Otherwise, the blood of redemption remains in the basin. So I invite you now to have the blessing of saying that with me. நாம் அப்படி சொல்லவில்லை என்றால் அந்த கிண்ணத்தில் இருக்கிற ரத்தம் அங்கு கிண்ணத்தில் தானே இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது என்னோடு சேர்ந்து இந்த காரியத்தை சொல்லும்படி உங்களை நான் அழைக்கிறேன். Amen. Amen. As before, I will first say this in English. Those who want to say after me, you can repeat after me. Through the blood of Jesus, Through the blood of Jesus, I have been redeemed I have been out of the hand out of the hand of the devil. of the devil. தமிழ்ல சொல்லு. தமிழில் நாம் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்களுக்கு மீட்பு உண்டு. வாயினால நீங்க அறிக்கை செய்யலன்னா, காதுல கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, மனசுல சொல்லிக்கிட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நீங்க எதனோ தெளிக்கல. ஆமென். புரியுதா? இன்னைக்கு மாத்திரம் இல்ல, எப்பொழுதெல்லாம் whenever you get into bondage of fear, worries, you have to confess, I have been redeemed by his blood. I have been redeemed out of the hand of the devil. நாம் எப்பொழுதெல்லாம் பயத்திலும் நடுக்கத்திலும் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இதை சொல்ல வேண்டும், சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று. Amen. Whoever confessed it now, something has happened to you when you confess that. யாரெல்லாம் இப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டீர்களோ உங்களுக்குள்ளாக அங்கு ஒரு காரியம் நடந்ததாக இருக்கிறது. Amen. 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 The second application is cleansing. இரண்டாவது காரியம் சுத்திகரிப்பு. Can somebody read 1 John 1:7? 1 யோவான் 1:7 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். In the original language, all the verbs in that verse are in the continuing present tense. அந்த மூல பாஷையிலே இங்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. It's important to see that. அது ஒரு முக்கியமான காரியம். நாம் அதை பார்க்கும் பொழுது, If you get out of the light and the fellowship, the blood doesn't cleanse you in the dark. வெளிச்சத்திலிருந்தும் அந்த ஐக்கியத்திலிருந்து நாம் வெளிவருகிற பொழுது இருளிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிப்பின் பணியை செய்யாது. That's a tremendously important fact. அது ஒரு மிகவும் முக்கியமான உண்மை. If you continue walking in the light, we continue having fellowship with one another. And the blood of Jesus, his son, continually cleanses us from all sin. நாம் அந்த ஒளியிலே தொடர்ந்து நடக்கும் பொழுது, நாம் நம்முடைய ஐக்கியத்திலே தொடர்ந்து சகோதர ஐக்கியத்திலே இருக்கும் பொழுது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தொடர்ந்து சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. It is a continuing provision. அது ஒரு தொடர்ந்து நடக்கிற ஒரு நியமமாக அங்கு இருக்கிறது. In Psalm 51:7, David cries out, "Purge me with hyssop, and I shall be clean. Wash me, and I shall be whiter than snow." சங்கீதம் 51:7 தாவீது இப்படியாக அங்கு கூப்பிடுகிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று அங்கு அவர் கூப்பிடுகிறார். For cleansing of his terrible sins of adultery, murder, betrayal, injustice, David recalls the Passover and the blood of the lamb and the hyssop.
தன்னுடைய அந்த பயங்கரமான பாவங்களான விபச்சாரம், கொலை, துரோகம், அநீதி போன்ற காரியங்களை அங்கு கழுவும்படியாக தாவீது தன்னுடைய அந்த பஸ்காவையும் ரத்தத்தையும் ஈசோப்பையும் நோக்கி அங்கு கூப்பிடுவதை நாம் பார்க்கலாம். Hyssop applies the blood in the basin to cleanse sins in his life. அந்த கிண்ணத்தில் இருக்கிறதான அந்த ரத்தம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை அங்கு கழுவுவதாக இருக்கிறது. What a privilege it is to know where to go when you are guilty. நாம் குற்ற உணர்வோடு இருக்கும் பொழுது எங்கு சென்றால் பரிகாரம் கிடைக்கும் என்பதை அறிந்திருப்பது எவ்வளவு ஒரு பாக்கியமான காரியம். Let us apply the blood of Jesus with the hyssop, our confession, for cleansing of our sins. நம்முடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக அந்த ஈசோப்பினாலே நாம் அறிக்கையோடு நாம் தெளிப்போம். So to again say with me in English and then with brother in Tamil. So please open your mic if you are going to say this with me in English. While I walk in the light. While I walk in the light. The blood of Jesus. the blood The of blood of Jesus Cleanses me now cleanses cleanses me now and continually from all sin. continually from all continuously sins. from all sin. தமிழில் நாம் சொல்வோம், ஒளியிலே நாம் நடக்கும் பொழுது ஒளியிலே நாம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்மை தொடர்ச்சியாக சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்மை சுத்திகரிக்கிறது. இது விசுவாசத்தோட சொன்னவங்களுக்கு மாத்திரம் தான் அந்த சுத்திகரிப்பு. புரியுதா? எனக்கு இதுல என்ன இருக்குது அப்படின்னு சும்மா உட்கார்ந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த அந்த கிண்ணத்திலேயே தான் அந்த இயேசுவின் ரத்தம் இருக்கும். Third application is justification. மூன்றாவதான காரியம் அது நியாயப்படுத்துதல், அது நீதிமானாக்கப்படுதல். It means to make righteous. Romans 5:9 says, since therefore we have now been justified by his blood, much more shall we be saved by him from the wrath of God. ரோமர் 5:9 சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. Amen. Amen. It means you have been reckoned righteous with the righteousness of Jesus Christ, not with your own. நாம் இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம், நம்முடைய சுய நீதியினாலே அல்ல. Man, Jesus never sinned. He had no guilt. He had no past to be covered up. So, brothers and sisters, your own righteousness, my own righteousness will never get us to heaven. இயேசு பாவம் செய்யவில்லை, அவருக்குள் குற்ற உணர்வு இல்லை, அந்த பழைய காரியங்களை மறைக்கும்படியான காரியம் அவரிடம் இல்லை. நம்முடைய நீதி நம்மை ஒரு காலம் நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளாது. Amen. All our righteousness is like filthy rags. Let those filthy rags go and let the blood of Jesus impart to you the righteousness of Jesus himself. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அந்த எல்லா அழுக்கான கந்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை விட்டு நீங்கப்படுவதாக. Then the devil has no way to accuse you. அப்பொழுது சத்ரு உங்களை குறித்து குற்றம் சொல்வதற்கு ஒரு காரியமும் இல்லை. Amen. So I want you to say with me, please open your mic if you are going to say this in English. Say with me now. Through the blood of Jesus. through the Through the blood of Jesus, I am justified. I I am am justified. Acquitted. Not guilty. Not guilty. Reckoned righteous. Reckoned righteous. Made righteous. Made righteous. Thank you, God. Thank you, God. தமிழிலே நாம் சொல்வோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். குற்றம் இல்லாதவனாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன், கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே. Fourth application is sanctification. நான்காவது காரியம் பரிசுத்தப்படுத்துதல். Can I ask somebody to read Hebrews 13:12? எபிரேயர் 13:12 ஒருவர் நாம் வாசிக்கலாம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். Amen. Sanctify is to make holy. பரிசுத்தப்படுத்துதல் அங்கு பரிசுத்தமாக்கப்படுவதற்காக. Amen. The two things happen. We are set apart from sin and everything that defiles, and then we are made holy with God's holiness. இரண்டு விதமான காரியம் அங்கு நடக்கிறது. பாவத்துக்கு நாம் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். தீட்டான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நாம் புறங்கமாக்கப்பட்டு தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். So how do we partake in his holiness? அவருடைய பரிசுத்தத்திலே நாம் எப்படி பங்கு பெற முடியும்? Through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாத்திரமே. Amen. வசனம் சொல்லுது பாருங்க, அவர் இருக்கிறது போல நம்ம பரிசுத்தமா இருக்கணும். Be holy as I am holy. ஒரு மனுஷனும் அப்படி இருக்க முடியாது. ஒருத்தரும் அப்படி இருக்க முடியாது தன்னுடைய முயற்சியினால். ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால் அவரை போலவே நாம் பரிசுத்தம். அவருடைய முழு பரிசுத்தமும் எனக்குள்ள வர முடியும். ஆமென். So let us apply the blood of Jesus with the hyssop now. இந்த ஈசோப்பினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் தெளிப்போம். Amen. Please open your mic. I'm going to say this in English. Through the blood of Jesus, Through the blood of Jesus, I am sanctified, I am sanctified, I am sanctified, set apart to God, set apart to God, separated from sin, separated separated from sin, made holy with God's holiness. made holy with God's holiness. Amen. Amen. So we have finished 4 applications. I will come to 5th one at the end because I want to finish it with the communion service. So I will quickly complete number 6 and 7. 4 விதமான காரியங்களை நாம் இப்பொழுது பார்த்தோம். 6, 7 நாம் பார்த்துவிட்டு பின்பு நாம் 5வது காரியத்தை திருவிருந்து எடுக்கும் பொழுது நாம் பார்க்கலாம். 6thly, intercession. 6வதான காரியம் பரிந்து பேசுதல். Hebrews 12:24. Can somebody read? எபிரேயர் 12:24 ஒருவர் வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். Amen. Amen. The sprinkled blood of Jesus that speaks on our behalf in heaven is contrasted here with the blood of Abel. And there are 3 main points of contrast. பரலோகத்திலே தெளிக்கப்பட்ட இரத்தமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறதற்கும் அந்த ஆபேலுடைய இரத்தம் பேசுகிறதற்கும் 3 விதமான வேறுபாடுகள் உண்டு. Abel's blood was shed against his will. Jesus willingly gave his blood. ஆபேலுடைய இரத்தம் அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக அங்கு பூமியிலே சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து விருப்பத்தினாலே தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். Abel's blood was sprinkled on earth. Jesus's blood is sprinkled in the holiest of all. ஆபேலுடைய இரத்தம் அங்கு பூமியிலே சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மகா பரிசுத்த தலத்திலே தெளிக்கப்பட்டது. And Abel's blood called out for vengeance. Jesus's blood pleads for mercy. ஆபேலுடைய இரத்தம் அங்கு பழிவாங்குதலுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. இயேசுவின் இரத்தம் இரக்கத்திற்காக தேவனை நோக்கி மன்றாடுகிறது. Brothers and sisters, there are times when we are so weak, when we are under pressure, we just cannot pray. We just wonder if we are even going to be able to draw the next breath. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அந்த பலவீனமாக இருந்த சமயத்திலே, நாம் அழுத்தத்தின் மத்தியில் இருந்த சமயத்திலே நம்மால் ஜெபிக்க கூடாமல் இருந்தது. அடுத்த வேளை என்னுடைய மூச்சை நான் விடுவனோ என்று நாம் சிந்தித்த நேரங்கள் உண்டு. And it is good to know that in those times
that the blood of Jesus Christ sprinkled in the immediate presence of God in heaven is always speaking on our behalf, calling out for mercy. ஒரு அற்புதமான நன்மையான காரியம் நமக்கு உண்டு. அந்த தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம் எப்பொழுதும் பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. Amen. Amen. So open your mic. I'm going to say this in English. Thank you, Lord. Thank you, Lord. Even I cannot pray. Even you cannot pray. The blood of Jesus The blood of Blood Jesus of Jesus pleading for me in heaven. pleading for me. ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பரலோகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆமென். Amen. Seventhly, access. ஏழாவது காரியம் அனுமதி. I want all of us to come to Hebrews 10th chapter. We are going to read these verses, all of us together. Hebrews 10th chapter. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திற்கு. எல்லாரும் எபிரேயர் 10 எடுங்க. Hebrews 10th chapter 19 to 23 we are going to read together. 19 23 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு ஒற்றுப்பண்ணியது. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய மேல் அதிகாரியான நமக்கு ஒரு மனசாட்சியுள்ள தெளிக்கப்பட்ட இதயமுள்ளவர்களாயும் ஜலத்தால் படுகிற சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது. அசைவில்லாமல் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. ஆமென். உறுதியா இருக்க கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். Therefore, brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்குண்டான தைரியத்தை பெற்றிருக்கிறோம். Amen. When the writer of Hebrews says that we have boldness through the blood of Jesus Christ by a new and living way, he is thinking about the sevenfold sprinkling of the blood and the blood of mercy. அந்த எபிரேயர் புத்தகத்தை எழுதின ஆசிரியர் அங்கு குறிப்பிடும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது, அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்திற்குள் நுழையும்படியாக. அப்படி அவர் அங்கு சொல்லும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற அந்த 7 மடங்கான பலன்களை குறித்தே அங்கு அவர் சொல்லுகிறார். Then we can approach the throne of Almighty God and the holiest place in the universe with boldness. நாம் தைரியத்தோடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நாம் நுழைகிற அந்த அனுமதியை பெற்றிருக்கிறோம். Amen. 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 Because of the blood of Jesus, we have access. இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு அங்கு அந்த அனுமதி கிடைக்கிறது. So say with me in English. Thank you, God. Thank you, God. That through the sprinkled blood of Jesus, The sprinkled blood of Jesus, I have access I have access into your presence, into your presence, into the holiest place in the universe. into the holiest place in the universe. ஆமென். தமிழிலே நாம் சொல்வோம், நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறதான அனுமதியை பெற்றிருக்கிறேன். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்குரிய அனுமதியை பெற்றிருக்கிறேன். ஆமென். ஆமென். Fifth point and the last point out of the 7, I'm coming to the fifth point now. It's life. ஐந்தாவதும் கடைசியுமான அந்த காரியம் அந்த ஜீவன். Amen. Hallelujah. In Leviticus 17:11, we read that for the life of the flesh is in the blood, and I have given it to you upon the altar to make atonement for your souls. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. Life of God himself is in the blood of Jesus. அந்த தேவனுடைய ஜீவன் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு சாதாரணமாக பெத்லஹேம்ல பிறந்து நாசரேத்தில வளர்ந்த ஒரு சாதாரண 33 வயது மனிதருடைய ரத்தம் அங்க இல்ல. It is God's own life. The life of the Creator is in the blood of Jesus. அந்த சிருஷ்டிகரின் உயிர் ஜீவன், அவருடைய சொந்த ஜீவன் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. Amen. Our human minds have no way to calculate the potential of that statement. இந்த கூற்றின் அந்த கணத்தை, அந்த வலிமையை புரிந்து கொள்ளும்படியான கணக்கிடும்படியான மூளை நமக்கு இல்லை. I will repeat this again. Life of God is in the blood of Jesus. தேவனுடைய ஜீவன் உயிர் இயேசுவின் இரத்தத்தில் இருக்கிறது. If we could grasp what's in the blood of Jesus, we will see that there is more power in the one drop of the blood of Jesus than the power there is in the whole kingdom of Satan. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் என்ன வல்லமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஒரு துளியில் உள்ள வல்லமை அந்த சாத்தானின் ராஜ்யத்தின் வல்லமையை விட மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. Because we have got the eternal, uncreated, measureless life of God himself, a life that existed before anything was ever created. That life is in the blood of Jesus Christ. அதனால் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நித்திய வாழ்க்கையை, நித்திய ஜீவனை, அளவிட முடியாத ஜீவனை, எந்த ஒரு காரியமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த அந்த வாழ்க்கையை, ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். Amen. Open the mic and then read John 6th chapter verses 53 to 57. யோவான் 6:53ல இருந்து 57 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மாம்சத்தை குறித்து இரத்தம் மெய்யாகவே பானம் பண்ணுகிறவர்களுக்கு மாம்சம் தங்கத்தில் இறங்கின என் மாம்சத்தை மன்னாவை போல போலவும் நான் பிதாவினால் என்னை கற்பித்தனும் என்னாலே பிழைப்பான். ஆமென். Jesus says truly, truly. That means absolutely true. If today, if I want to say this, I will shout at the highest, but in the biblical time, it was written. So he said, truly, truly. I say to you, not me, Jesus says to you, unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிலே பங்கு இல்லை என்று அங்கு இயேசு சொல்லுகிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இல்லை.
உனக்கு ஜீவனே இல்லைன்ட்டார். Amen. On the other hand, whoever eats on my flesh and drinks my blood has eternal life. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு அங்கு சொல்லுகிறார். என் மாம்சத்தையும் புசிக்கலன்னா, என் ரத்தத்தை பானம் பண்ணலன்னா உனக்கு இல்லை. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணினால் உனக்கு இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. When Arab Christians take communion, they say Nashrab Dam Yeshua. அரபு தேசத்து கிறிஸ்தவர்கள் அந்த திருவிருந்தை எடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் நசரப் தாம் யோசுவா என்று அவர் சொல்லுவார்கள். That means we drink the blood of Jesus. அதனுடைய அர்த்தம் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணுகிறோம் என்பதே. That was their way of talking about the communion. அதுதான் அந்த திருவிருந்தை குறித்து அவர்கள் பேசுகிறதான காரியமாக இருக்கிறது. When I take communion, I eat his flesh and I drink his blood. நான் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறேன். Some may teach us that we do it just as a memorial. இது ஒரு நினைவுகூர காரியமாக இதை நாம் செய்கிறோம் என்று சிலர் நமக்கு போதிக்கலாம். That is not what Jesus said. அதுதான் இயேசு சொன்ன காரியம் அல்ல. இல்லவே இல்ல. He said, you are eating my flesh and you are drinking my blood now. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை இப்பொழுது பானம் பண்ணுகிறாய் என்று. Amen. Of course, we see in 1 Corinthians 11th chapter, we do it as a memorial too, but that is not all. That is not totally true. We are actually partaking of the body and the blood of the Lord Jesus Christ. நாம் அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், இது நினைவு கூறுதலுக்கான செய்கிற காரியம் என்று. ஆனால் அது மாத்திரம் அல்ல, உண்மையாகவே நாம் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணி அவருக்குள் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். When we are doing this in the communion, this is not just ordinary bread and ordinary grape juice. It is the life of God himself. I believe that comes through your faith and my faith. When I receive it in faith, believing what Jesus said in his word, this becomes to me precisely what he said it would be. நாம் அந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது அந்த அப்பமும் அந்த ரசமும் வெறும் அப்பமும் ரசமும் மாத்திரமல்ல, அதில் தேவனுடைய ஜீவன் உயிர் இருக்கிறதாக இருக்கிறது. நாம் அதை உண்மையாக எடுத்து பங்கு பெறும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள் உண்டாகிறதாக இருக்கிறது. விசுவாசத்தோடு அது ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை, அது சத்தியம் என்ற விசுவாசத்தோடு செய்யும் போது அந்த அப்பம் அவருடைய மாம்சமாக உள்ளே போகும், அந்த ரசம் அவருடைய இரத்தமாக எனக்குள்ளே போகும் நான் பருகும்போது. Amen. 1 Corinthians 10:16 says, the cup of blessing that we bless, is it not a participation in the blood of Christ? The bread that we break, is it not a participation in the body of Christ? 1 கொரிந்தியர் 10:16ஆம் வசனத்தில், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. Amen. In the next chapter, we read in the 1 Corinthians 11th chapter, most of the time we read this during communion. In verse 25, it says in English, in Tamil it's not clear, do this in remembrance of me as often as you drink it. நாம் திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அதில் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பானம் பண்ணும் போதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பதிலா எப்பதெல்லாம் அடிக்கடி நீங்க பானம் பண்ணணும். as often, அடிக்கடி நீங்க பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கன்னு சொல்லி. So it is not, we do not treat this communion as a ritual done only in some formal church setting. It's not like that. நாம் அந்த சபை கூடுகையிலே நாம் செய்கிற ஒரு சடங்காச்சாரமான காரியம் இது அல்ல. We do not take it like that, but if we take with faith for receiving the life of Jesus Christ in us every time we partake in communion, then we will gladly do this at our home.
நாம் ஒவ்வொரு முறையும் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது விசுவாசத்தோடு நாம் இயேசுவின் வாழ்க்கையை ஜீவனை என்னுள் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாம் பங்கு பெறும் பொழுது நாம் அதை மகிழ்ச்சியோடு வீட்டிலே செய்கிறவர்களாக இருப்போம். Just husband and wife, you should do this. You can do this every day. கணவனும் மனைவியுமாக நாம் அதை ஒவ்வொரு நாளும் நாம் அதை செய்யலாம். காலையில எழுந்திருச்ச உடனேயோ ராத்திரி தூங்கும் போதோ ஒரு தடவை செய்யலாம் நீங்க. Just 2 or 3 believers. If you are not married, if you have 1 or 2 believers around you, just that 2 or 3 of you in one place, just for 5 minutes, you can get together and do this. நாம் 2-3 சகோதரர்களாக ஒரு அறையிலே கூடியிருந்து நாம் இந்த திருவிருந்தின் காரியத்தை நாம் அவ்வாறு செய்யலாம். Every morning or evening, you can do it as often as you drink it. You remember me, Jesus says. ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு மாலையும் நாம் அதை விசுவாசத்தோடு அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு பெறுவர்களாக நாம் செய்யலாம். But you have to do it in full faith. அதை நாம் விசுவாசத்தோடு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Amen. And you say, when you do this, you say, I break the bread and say, Lord Jesus, we receive this bread as your flesh. நாம் அந்த அப்பத்தை நாம் பங்கு பெறும் பொழுது இந்த அப்பம் எங்களுக்காக பெற்கப்படுகிற அப்பம் என்று நாம் அங்கு சொல்லலாம். And then share a tiny little cup and say, Lord Jesus, we receive this cup as your blood. அந்த ஒரு சிறிய கப்பிலே நாம் அந்த பானத்தை எடுத்து இது எங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம் என்று நாம் அங்கு சொல்லலாம். Amen. Amen. Even today, we will all confess and apply the hyssop of confession, agreeing and repeating the word of God in faith to apply the blood of Jesus Christ on ourselves. நம்மையிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியாக நாம் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் அழிக்கிறவர்களாக அங்கு நாம் இருக்க வேண்டும். Amen. In a couple